யாருமே பண்ணாத மாதிரி தான் இங்க கிரியேட் பண்றாங்க. அதுதான் தப்புன்னு நாங்க சொல்றோம். நீங்க பண்ணது கரெக்ட்னு சொல்லும்போது பண்ணவங்களையும் சொல்லணும். இது வரைக்கும் யாருமே ஆட்சிக்கு வந்து கடைகளை மூடல, நான் மட்டும் தான் மூடிட்டேன், ஒழிச்சிட்டேன். நீங்க 700 கடைகளை மூடினீங்கன்னா நாங்க 4000 கடைகளை மூடுவோம். நாங்க 4000 கடை இப்போ திறந்து இருக்கு இல்லையா, நாங்க 4000 கடையை மூடிடுறோம். அப்ப தீய சக்திக்கும் ஊழல் சக்திக்கும் கொள்கை எதிரிக்கும் மாற்று தூய சக்தின்னு சொன்ன விஜய் வந்து இப்ப எல்லா சக்தியோட சேர்ந்து அவரும் தீய சக்தி ஊழல் சக்தி எல்லா சக்தியும் ஆயிட்டாரு. விஜய் பூஜிக்காக தான் எல்லா தொகுதியிலையும் ஓட்டு விழுது. ஆனா அந்த கட்சியில உள்ள ஒரு தொண்டன் வந்து 92,000 ஓட்டுல ஜெயிக்கிறான். ஆனா அந்த கட்சி தலைவர் ஜெயிக்கிறான் லீடிங். நியூஸ் பிளஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜெயஸ்ரீ. விஜய் பதவியேற்றதுக்கு அப்புறமா நிறைய புது விஷயங்கள்லாம் வந்து கொண்டு வந்துட்டு இருக்காங்க. அதுக்கான விமர்சனங்களும் எழுந்துட்டு இருக்கு. அதை பத்தி தொடர்ந்து பேசலாம். நம்ம அதை பத்தி பேசுறதுக்காக நம்மளுடைய மூத்த பத்திரிகையாளர் காதர் சார் வந்திருக்காரு. தொடர்ந்து பேசலாம். வணக்கம் சார். வணக்கம்மா, எப்படிமா இருக்கா? நான் நல்லா இருக்கேன் சார். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குமா, சொல்லுமா. என்ன புது மாற்றங்கள்? ஆமா சார், இப்போ வந்து ஒரு மதுபானங்கள்லாம் வந்துட்டு ஒழிச்சிருக்காரு. ஒரு 721 கடையெல்லாம் வந்து மூடி இருக்காங்க. மூடி இருக்காங்கல்ல, இப்போதைக்கு மூடி இருக்காங்க இல்லையா, அது ஒழிச்சதுக்கு சமம் தானே. அதனால வந்து டாஸ்மாக் உரிமையாளர்கள்லாம் வந்துட்டு நீங்க எப்படி இதை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி. அதாவது முதல்ல உங்களை மாதிரி ஆளுங்களுக்கு தான் ஒண்ணுமே தெரியாம இருக்கு, அதுதான் பிரச்சனை. முத கலைஞர் ஆட்சிக்கு வரும்போது 2006 வரும்போது 500 கடைகளை மூடினார். அதுக்கப்புறம் அம்மையார் வரும்போது ஒரு 500 கடைகளை மூடினாங்க. அதுக்கப்புறம் எடப்பாடியார் வரும்போது ஒரு 400 கடைகளை மூடினார். ஸ்டாலின் அவர்கள் வரும்போது ஒரு 575 கடைகளை மூடினார். இவரு 700 கடைகள் மூடிருக்காரு. இதுல என்னத்தை ஒழிக்கிறது? எல்லாம் பண்ணதான் இன்னொரு 200 சேர்த்து பண்ணிருக்காரு. அதுதான் இங்க யாருமே பண்ணாத மாதிரி தான் இங்க கிரியேட் பண்றாங்க. அதுதான் தப்புன்னு நாங்க சொல்றோம். நீங்க பண்ணது கரெக்ட்னு சொல்லும் போது பண்ணவங்களையும் சொல்லணும். இது வரைக்கும் யாருமே ஆட்சிக்கு வந்து கடைகளை மூடல, நான் மட்டும் தான் மூடிட்டேன், ஒழிச்சிட்டேன், அதுக்கு அது அர்த்தம் கிடையாது. இவங்க எல்லாம் பண்ணிருக்காங்க. இவர் ஒரு 200 கடைகள் சேர்த்து பண்ணிருக்கிறார். அவ்வளவுதான் வித்தியாசம். அதே நேரத்தில் இன்னைக்கு வந்து இந்த 717 கடைகளை வந்து மூடினதுக்கு வந்து ஆல்டர்னேட்டிவ் எதுவும் பண்ணல. அந்த கடையில வேலை செஞ்ச ஒரு கடைக்கு 3 பேருமா, 3 பேர் வேலை செய்யறாங்க. 4 பேர் இருப்பாங்க சூப்பர்வைசரோட. 4 பேர்னா 700 கணக்கு போடாங்க. ஒரு 3000 சில்லற பேருக்கு வந்து வேலை இல்லாம போயிட்டாங்க. அவங்களுடைய ஆல்டர்னேட்டிவ் என்ன, அதை ஈடுபடணும். அது ஒண்ணு இருக்கு. அப்ப அதனாலதான் அந்த சங்கங்கள் வந்து என்ன பண்றாங்கன்னா போராட்டத்தை அறிவிக்கிறாங்க. நீங்க 700 கடைகளை மூடினீங்கன்னா நாங்க 4000 கடைகளை மூடுவோம். நாங்க 4000 கடை இப்போ திறந்து இருக்கு இல்லையா, நாங்க 4000 கடையை மூடிடுறோம், நீங்களே பண்ணிக்கங்க, அப்ப எங்களுக்கு என்ன வாழ்வாதாரம் அப்படின்னு ஒரு கொஸ்டின் மார்க் பண்ணி அவங்க கேள்வி கேட்கறாங்க. இதுதான், இது பெரிய மாற்றம் இல்லை. அவர் சொன்னதுல கடைகளை மூடியிருக்காங்க. அதாவது மசூதி, கோவில், சர்ச்சு, பஸ் நிலையம் இதெல்லாம் கடந்த ஆட்சியிலேயே பண்ணிட்டாங்க. 2021 முக ஸ்டாலின் வரும்போது கோயில், ஸ்கூலு மூடியிருக்காங்க. அதுக்கப்புறம் திரும்பி 1-2 முளைச்சிருக்கும். அதை இவர் வந்து ஷார்ட் அவுட் பண்ணியிருப்பார். அவ்வளோதானே தவிர மற்றபடி இன்னும் மது விலக்கை கொண்டு வரல. அதை கொண்டு வரேன்னு சொல்லவே இல்லை, யாருமே சொல்ல. நாட் ஒன்லி விஜய், முக ஸ்டாலின் அவர்களும் சொல்ல, எடப்பாடி அவர்களும் சொல்ல, விஜயும் சொல்ல. ஏன்னா அது பூர்ண மது விலக்கு என்பது தமிழகத்தை பொறுத்தவரை கேள்விக்குறி. இதோடைய வருமானத்தை வச்சு ஒரு பகுதி ஆட்சி நடக்குதுன்னும் போது அதை செய்ய மாட்டாங்க. இப்போ திமுக தலைவர் வந்து இன்னைக்கு காலையில வந்து பேசும்போது ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி தாவேக ஆட்சியில வந்து திமுக ஆட்சி தான் வந்துட்டு இருக்கு, ஆல்ரெடி இருந்த அந்த 1000 ரூபாய் அந்த மகளிர் அதுதான் வந்து தொடர்ந்துட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. சோ இதுக்கு வந்து அரசு தரப்புல வந்து பாத்தீங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடி இதை விட்டுட்டு நம்ம இதுக்கு முன்னாடி வந்து இவர் வந்து 2021 அதாவது 2016 அந்த தேர்தல் வந்து நடக்கும்போது அந்த ஏடிஎம்கே வந்து வின் பண்ணும்போது என்ன பண்ணாங்க, அவங்க அந்த அம்மா உணவகம் இருக்கு இல்லையா, அது வந்து நடந்துட்டு இருந்துச்சு. இவங்க 2021 வந்ததுக்கு அப்புறமா அந்த உணவகம் அம்மா உணவகம்லாம் இருக்கு இல்லையா, அதுல வந்து க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க அந்த டைம்ல. அதுக்கப்புறம் ஸ்டார்டிங்ல என்ன சொன்னாங்க, நாங்கள் க்ளோஸ் பண்ண மாட்டோம், அது வழக்கம் போல இயலும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா போக 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 எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இப்போ எங்கேயாவது ஒரு இடத்துல அம்மா உணவகம் இருக்கு. அப்படி இருக்கும்போது இவங்க ஒரு நல்ல விஷயத்தை தானே தொடர்றாங்க. அதையே இவர் வந்து ஒரு நெகட்டிவா வந்து முன்னாடி வைக்கிறாரு. நீங்க வந்து திமுக தான் இப்போ வந்து ஆட்சியில இருக்கு, அவங்களோட மட்டும் தான் நீங்க உங்களுக்கு புதுசா ஐடியா வந்து எதுவுமே இல்லையா அப்படின்னு இவர் ஏன் வந்து கேள்வி முன்வைக்கிறாரு? எதிர்க்கட்சியெல்லாம் அப்படிதான் கேள்வி கேட்பாங்க. நீ சொன்ன மாதிரி அம்மா உணவகத்தெல்லாம் முழுமையெல்லாம் மூடல. அதான் 90% மூடி தானே இருக்கு. இல்ல இல்ல, நீங்க வந்து நல்லா போய் பார்க்கணும். நிறைய இடத்துல அப்படியே தான் செயல்பட்டுச்சு. அவங்க எல்லா இடத்துலயும் போர்டெல்லாம் மாத்தி வச்சாங்க. அதெல்லாம் வந்து தவறான கருத்து. ஏன்னா நான் ஃபீல்டுல இருந்தவன், அதனால சொல்றேன். மூடி இருந்தாங்கன்னா மூடி இருக்குன்னு சொல்ல போறேன். அதிமுக இருந்ததை விட ஒரு 90% ஒர்க் அவுட்ல இருந்தது. என்னன்னா கடைசின்னு எடப்பாடி சிஎம் ஆகி ஒரு 2 வருஷம் கடைசியில் பார்த்தீங்கன்னா பெரிய லெவல்லலாம் அம்மா உணவகம் இல்லை, செயல்பாடே கம்மியாக இருந்துச்சு.
சுட்டு அவங்களே எடுத்துட்டு போறது, வெளியில விற்கிறது, இந்த மாதிரிலாம் சூழல் இருந்துச்சு. இப்போ நீங்க சொன்னீங்க அது வந்து அம்மாவத்தை மட்டும் அதிமுகவுடைய கான்செப்ட், அதை மட்டும் இவங்க தொடர்ந்துட்டு இவங்கள வந்து சொல்றாங்கன்னா, அங்க சொல்றதுடைய அர்த்தத்தை தான் நம்ம எடுத்துக்கணும். அவர் தப்பா சொல்லல. நாங்க ஆட்சியில இல்லை என்றாலும் நீங்க வரதுக்கு முன்னாடி என்ன பேசுனீங்க அதை ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஃபர்ஸ்ட் விஜய் என்ன பேசினார்? விஜய் இதுக்கு முன்னாடி பிரச்சாரத்தில் என்ன சொல்லியிருக்காரு? திமுக கட்சி மக்களுக்கு எதுவும் செய்யல, எதுவும் பண்ணல, அவங்க கொண்டு வந்த திட்டங்கள்லாம் சரியில்லை. இது நான் 2-3 இடத்துல பேசியிருக்காரு. ஒரு திட்டங்கள் சரியில்லைன்னு சொல்லி பேசியிருக்காரு. இந்த திட்டங்கள்லாம் அவங்க என்ன மக்களுக்கு என்ன பண்ணாங்க, எதுவுமே பண்ணல, சரியில்லைன்றதெல்லாம் 2-3 இன்டர்வியூல பேசியிருக்காரு கூட்டத்தில். அப்படி இருக்கும் பட்சத்தில் இப்போ ஒரு ஆட்சி மாறி வந்துட்டார். வந்ததுக்கு அப்புறம் 1000 ரூபான்றது திமுக கவர்மெண்ட் கடந்த ஒரு 2-3 வருஷமா கொடுத்துட்டு இருக்காங்க. தமிழ் புதவன் திட்டம், அது அதெல்லாம் 1000 ரூபாய் சம்திங்ல இலவச பஸ், இதெல்லாம் திமுகவுடைய திட்டம். இலவச பஸ் எல்லாம் வந்து ஆட்சிக்கு வந்து அன்னைக்கே கையெழுத்து போட்டது யாரு? திமுக. அப்போ வந்து இந்த 1000 ரூபாய் திட்டத்தை வந்து இவர் 2500 ரூபான்னு சொல்லியிருந்தாருன்னா, இவருக்கு அந்த திட்டத்தை 2500 ரூபான்னு மாத்துறதுக்கு ஒரு கையெழுத்து தான். ஏன்னா ஆல்ரெடி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கு. 1,37,00,000 மகளிர் இருக்காங்க அந்த திட்டத்துல சேர்த்திருக்காங்க. அப்ப இவர் 2500 ரூபாய் இன்னொரு 1500 ரூபாய் சேர்த்து போட்டாருன்னா இவருடைய திட்டமா மாறி இருக்கும். இவர் அதை பண்ணல. என்ன சொல்லிட்டாரு? ஏற்கனவே திமுக அரசு கொண்டு வந்த திட்டங்கள் அப்படியே செயல்படும், நாளடைவில் அது மாற்றப்படும் அப்படின்னு. அப்ப அங்கேயே சர்க்கிள் தானே சொல்லியிருக்காரு சார். அவர் தான் வந்த அன்னைக்கே சொல்லிட்டாரு, பதவியேற்ற அன்னைக்கே ஒரு 6 மாசம் மட்டும் டைம் கொடுங்க, நான் ஒவ்வொன்னா இம்ப்ளிமெண்ட் பண்றேன்னு சொல்லியிருக்காரு. அப்படிலாம் விட மாட்டாங்க, நல்லா தெரிஞ்சுக்கோ. 6 மாசம் 8 மாசம்ன்றதெல்லாம் வந்து நீ பேசுற டயலாக்கு ஒரு ரசிகர் கேட்டுப்பான். எதிர்கட்சி அந்த மாதிரிலாம் விட மாட்டாங்க. அவங்க அதை அரசியல் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, மக்களுக்கு தெளிவுபடுத்துவாங்க. அவங்களே ஒரு இடத்துல சொன்னாங்களே, நாங்க 6 மாசத்துக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் பண்ண மாட்டோம், பண்றதை பண்ணட்டும். உனக்கு புரியவே மாட்டேது. 6 மாசத்துக்கு டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம்னா டிஸ்டர்ப் பண்ணுவோன்னு அர்த்தம். உனக்கு விஜய் வந்து ஆட்சியில உட்கார வச்சுட்டு திமுகவும் அதிமுகவும் நல்லது பண்ணுங்க நல்லது பண்ணுன்னு கை கட்டி வேடிக்கை பார்ப்பாங்கன்னு நினைச்சிட்டு இருக்கியா? 5 வருஷமா திமுக ஆண்டுகிட்டு இருந்துச்சு. விஜய் 2 வருஷமா திமுக திட்டிக்கிட்டே இருந்தாரு. நல்லது தானே பண்ணாங்க, பண்ணிட்டு போங்க. நான் எலெக்ஷன் அப்போ வந்து பிரச்சாரம் பண்ணி ஓட்டு கேட்டுக்கிறேன்னு சொல்ல வேண்டியதானே? இல்ல, அரசு கண்ட்ரோல் பண்ண முடியும். அப்ப தீய சக்திக்கும் ஊழல் சக்திக்கும் கொள்கை எதிரிக்கும் மாற்று தூய சக்தின்னு சொன்ன விஜய் வந்து இப்ப எல்லா சக்தியோட சேர்ந்து அவரும் தீய சக்தி ஊழல் சக்தி எல்லா சக்தியும் ஆயிட்டாரு. இப்ப அவர் தூய சக்தின்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க பாதி பேரை இவங்க கூட வச்சிருக்காரு, திமுக இருந்தவங்க பாதி பேரை கூட வச்சிருக்காரு. அதனால இது மாற்றம் கிடையாது, மக்களுக்கு ஏற்பட்ட ஏமாற்றம் தான். ஓகே, இப்போ திமுக தலைவர் வந்து சொல்லியிருக்காரு, இன்ஸ்டாகிராம் மூலியமா தான் வந்து மக்கள் வந்து விஜய் வந்து வெற்றி பெற்றாரு. காரணம் சின்ன பசங்களை தூண்டி விட்டு விஜய் மாமா போட்டு போட சொல்லுங்க, அந்த சினிமாவை பார்த்து அந்த சாங்ஸை பார்த்து அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் வந்து சொல்லியிருக்காரு. இது நீங்க பாசிபிள் நினைக்கிறீங்களா? அதனால மட்டும்தான் அவர் வந்து வின் பண்ணாரு? இல்ல, இது வந்து நான் இப்ப ஏற்கனவே சொன்னதுதான். ஆல்ரெடி வந்து விஜயே அதை பிரச்சாரமாவே முன்னெடுத்தார். வீட்டில் உள்ள குழந்தைங்கள்லாம் விஜய் மாமாவுக்கு ஓட்டு போட சொல்லுங்க, வீட்டில் உள்ள தாத்தா பாட்டி கிட்ட அண்ணா அக்கா கிட்ட எல்லாம் சொல்லுங்கன்னு விஜயே அது பிரச்சாரமா பண்ணாரு. அதுவும் ஒரு காரணமா இருக்கு. ஒரு குழந்தைங்க சொல்லி ஒரு 18+ இருக்க ஒரு நிறைய பேர் போட்டிருக்காங்க. நிறைய பேர் நானே ஒரு 100 பேர்கிட்ட பேசியிருக்கேன். அவங்களாம் பரம்பரை திமுக ஓட்டு போட்டவங்க, அதிமுக ஓட்டு போட்டவங்க. இல்லப்பா பேரந்தொல்ல தாங்க முடியலப்பா, சரி நம்ம வீட்டு நான் மட்டுமாவது போடுவேன்னு போட்டேன். அவர் கொண்டாடி அதேதான் பூத்ல வந்துட்டு நம்ம யாருக்கு போட போறோம்ன்றது நம்ம பேர குழந்தைகளுக்கு தெரிய போதா? இல்ல அதாவது அங்கதான் நீங்க தப்பு பண்றீங்க. 1000 ரூபாய் பணம் வாங்கினா அவன் யார்கிட்ட காசு வாங்கணும் அவனுக்கு தான் போடுவான். இது வரைக்கும் அப்படிதான் இருந்தது. ஏன் ஒரு பொய் சொல்றதுனால அந்த பொண்ணுக்கு தெரிய போறது இல்ல, பேர குழந்தைக்கு ஆசைப்படுதுன்ற ஒரு கான்செப்ட் இருக்குல்ல. இந்த கடையில போய் மிட்டாய் வாங்கிட்டு வான்னு சொல்லி அழுவுதுன்னா, நான் படிக்கட்டே இறங்காம மிட்டாய் இல்லைன்னு சொல்லிட்டான்னு சொல்றதுக்கு மனசாட்சி இடம் கொடுக்காதுல்ல. என்ன இருந்தாலும் பேரன்ல, சரி கடையை மூடி இருக்கா இல்லையா கூட நம்ம பார்க்காம எப்படி சொல்றது? அந்த மாதிரிதான் ஒரு வாட்டி சொல்றது ஒரு ஓட்டு போடுவோம். அது நிறைய பேர் போட்டிருக்காங்க, அதுல மாற்றுக்கிறதுலாம் கிடையாது. அது நானே நிறைய பேர் கேட்டேன், சொல்லியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சவங்க சொந்தக்காரங்களே போட்டிருக்காங்க. ஊர்ல இருந்து பொண்ணு பையன் போன் போட்டு நீ வந்து விசிலுக்கு தான் போடணும்னா சரி, கேட்காதவங்க கேட்டா அதுக்காக போட்டேன். அதுவும் ஒரு மார்க்கெட்டிங் தான், விஜய் பண்ண மார்க்கெட்டிங் தான். அதான் அவர் சொல்லியிருக்காரு. இவங்க அதை தவறிட்டாங்க, அவர் அதை பிளஸ்ஸா எடுத்துக்கிட்டார், அவ்வளவுதான். அது ஆனாலும் முழுமையா வரல, ஒரு 108 தொகுதியில கொடுத்துருக்காங்க, அவ்வளவுதான். தொகுதியில இந்த மாதிரியான விஷயங்களும் நடந்து அது ஒரு மார்க்கெட்டிங் போயிருக்கு. ஆனா அப்புறம் இந்த இளைஞர்கள்ல வந்து இப்போ நிறைய பேர் கிட்டத்தட்ட ஒரு 25 லட்சம் பேர் வந்து புதுசா 15% ஓட்டுன்றது ரசிகர்கள் இளைஞர்கள் புதுசா வந்தவங்க. ஏதோ ஒண்ணு புதுசா வரணுமே அப்படின்றதுக்காக தான். பெரிய வித்தியாசம் எல்லாம் கிடையாது, நல்லா தெரிஞ்சுக்கோ. 4.5 கோடி ஓட்டு தான் போலிங் ஆயிருக்கு. போன வாட்டி ஆன ஓட்டு தான் இந்த வாட்டி ஆயிருக்கு. ஓகேவா? இதுல இவங்க 2 பேரும் சேர்ந்து 3 சில்லற ஓட்டு வாங்கியிருக்காங்க, இவரு 1.5 சில்லற ஓட்டு வாங்கியிருக்காரு. அப்ப நம்ம எப்படி எடுத்துக்கிட்டாலும் டிராகன்ல பார்த்தோம்னா
இப்படி சேர்த்து அதிமுக திமுக சேர்த்து நீ பார்த்தனா விஜய் எதிர்த்து 3 கோடி ஓட்டுன்னு சொல்லலாம். திமுக விஜயை சேர்த்துட்டு பார்த்தனா அதிமுகவுக்கு 3 கோடி பேர் எதிர்த்து போட்டிருக்காங்கலாம். விஜயும் அதிமுகவும் சேர்த்துட்டு பார்த்தோம்னா திமுக வந்து 3 கோடி பேர் போட்டிருக்காங்கலாம். இதுதான் கால்குலேஷன், இப்படிதான் பண்ண முடியும். ஆனா நம்ம அப்படி பார்த்தோம்னா இந்த பக்கம் பார்த்தோம்னா 126 தொகுதிகள் வந்து திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் கொடுத்துருக்காங்க கூட்டணிக்கு. இவருக்கு 108 இடம் தான் கொடுத்தாங்க. அதே மாதிரி இது அலையெல்லாம் கிடையாது. இது அலையா இருந்திருந்தா அவர் எல்லா மாவட்டங்களையும் ஜெயிச்சிருப்பாரு. தமிழ்நாட்டுல 8 மாவட்டங்கள்ல ஒரு இடம் கூட ஜெயிக்கல. புரியுதா உனக்கு? அப்ப இது அலை கிடையாது, ஏதோ ஒரு மாயை மாற்றம் வேணும்னு சொல்லி இப்ப போட்டவன்றே திரும்பி கேட்டேன்னு வச்சுக்க. நாங்க சும்மா 4 பேர் இருக்கோம், நான் ஒரு ஓட்டு போடுறேன்னு சொன்னேன். அதே மாதிரி என் வீட்லயே நானும் ஒரு ஓட்டு போடுறேன்னு இப்படி வந்து நாங்க இவ்வளவுலாம் வரும்னு எதிர்பார்க்கவே இல்லை. இன்னும் கேட்டா ஓப்பனா சொல்லலாம், விஜய்க்கே நம்ம இவரோட ஜெயிப்போன்ற நம்பிக்கைலாம் கிடையாது. சீரியஸா அவர் ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இருந்தார். கான்ஃபிடென்ட்டா வெளியில தலைவர் காமிக்கலாம், தொண்டர் வேலை செய்ய மாட்டாங்க. அவரு ரிசல்ட்டுக்கு 3 நாளைக்கு முன்னாடி கூட 2 நாளைக்கு முன்னாடி கூட எல்லா வேட்பாளர்களையும் வர வச்சு அவர் சொன்னதா அங்கிருந்து தகவல் நமக்கு வந்ததுதான். இந்த பாருங்க, நம்ம 25லேருந்து 30 பேர் ஜெயிச்சிருவோம், நீங்க யார் கட்சிக்கும் ஆதரவு கொடுக்கக்கூடாது, தொங்கு சட்டசபை தான் வரும், எல்லாரும் ரிசல்ட் வந்து ஜெயிச்சவங்களா நேரா பனையூருக்கு வந்துருங்கன்னு சொன்னதாங்க தகவல். அப்ப அவருக்கே அந்த கான்ஃபிடன்ஸ் லெவல் கம்மி தான். ஏன்னா இது கண்மூடித்தனமான விழுந்த ஓட்டுக்கள். இதுலயே நிறைய பிரச்சனைகள் இருக்கு. நிறைய பேர் இவிஎம் காரணம்ன்றாங்க, நிறைய பேர் என்னென்னமோ சொல்றாங்க. பட் ஆனாலும் ஏன்னா நல்லா பார்த்துங்க, ஒரு கட்சி தலைவர் விஜய் மூஞ்சிக்காக தான் எல்லா தொகுதியிலையும் ஓட்டு விழுது. ஆனா அந்த கட்சியில உள்ள ஒரு தொண்டன் வந்து 92,000 ஓட்டுல ஜெயிக்கிறான். ஆனா அந்த கட்சி தலைவர் ஜெயிக்கல, லீடிங்ல. அப்ப இதெல்லாம் அப்ப அந்த கட்சி தலைவனை விட அந்த தொண்டன் பெரிய ஆளா அந்த விஜய்ன்ற மாசுக்கு? அப்ப விஜய்ன்ற மாசு வந்து 1 லட்சம் ஓட்டுல ஜெயிக்கணும்ல, அப்பதானே அந்த மாசு வந்து உண்மை. இங்க 52,000 ஓட்டுல ஜெயிக்கிறாருன்னா திருச்சி கிழக்குல 25,000 ஓட்டுல தான் ஜெயிக்கிறாரு. அதே சென்னையில மாதாவரத்துல 92,000 ஓட்டுல ஒரு தொண்டர் ஒருத்தர் ஜெயிக்கிறாரு. அப்ப இதெல்லாம் வந்து பார்க்கும்போது எப்படி இருக்கு உனக்கு? அதே நேரத்துல மு.க. ஸ்டாலின் தோக்குறாரு, துறைமுகத்துல சேகர்பாபு ஜெயிக்கிறாரு, உதயநிதி ஸ்டாலின் ஜெயிக்கிறாரு. இதெல்லாம் வந்து ஒரு மாதிரியான ஒரு மாயை, வேற மாதிரி ஏதோ ஒரு கிரியேட் பண்ணியிருக்காங்களோ அப்படின்னு கூட நிறைய பேர் பேசுறாங்க. பட் எது எப்படியோ மக்கள் கொடுத்த தீர்ப்பு, அதை அவர் வாங்கிட்டு அவர் ஆட்சி பண்ணிட்டு இருக்காரு. பண்ணட்டும், அவருக்கு வாய்ப்பு கொடுக்கணும். குறைந்தபட்சம் ஒரு வருஷமாவது அவருக்கு வந்து இந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் கொடுத்தாதான் அவர் என்ன பண்ண முடியும், என்ன பண்ண செய்யும் தெரியுன்றதையே அவர் செய்ய முடியும். அவரை வேலையே செய்ய விடாம எல்லாரும் கார்னர் பண்ணாங்கன்னா அவரால் வேலை செய்ய முடியாது. அவரை ஃப்ரீயா விட்டால் மட்டும்தான் அவர் அடுத்த கட்டம் என்ன பண்ண முடியும் அப்படின்னு. ஆனா இப்பவே அவருடைய இமேஜ் பாதி. ஏன்னா எப்ப திமுக கூட்டணியிலேருந்து வந்துட்டோனே, ஆமா, எப்ப திமுக கூட்டணியோட ஒரு கூட்டு வந்து நிக்க வச்சாரோ, அதிமுகவை போய் பார்த்து சால்வை போட்டு அவங்கள 25 பேரை வாங்கன்னு சொன்னாரோ, அப்பவே இப்ப ஜென்ரலா அரசியல் தெரிஞ்சவனே கேட்கறான், ஏன்பா இருந்தாலும் தீய சக்தினாரு, இப்ப போயிட்டு அங்க இருந்து 9 பேரை வச்சு ஆட்சி கொடுக்க போறாரு. இங்க இருந்து 25 பேரை கூட்டு வந்துட்டு ஊழல் சக்தினாரு, அவங்களை கூட்டு வந்து அமைச்சர்கள் வைக்க போறாரு. அப்புறம் எப்படியா கரெக்டான ஊழல் இல்லாத ஆட்சி நடக்கும்னு கேட்கறான். சாதாரணமா டீகர்ல நீ கேட்கறான் கேள்வி. இந்த இது என்ன சார் ஆப்ஷன் இருக்கு? இப்போ தனிப்பெரும் தொகுதியா அதுல வந்து போட்டிட்டு வின் பண்ணிருக்காங்க, ஓகே. அது ஒரு ஆட்சி அமைக்கணும்னா அதெல்லாம் தேவை இருக்குல்ல. ஆமாமா, நீ சொல்றது கரெக்ட். அப்பனா நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஓவரா பேசிடக் கூடாது. ஓவரா பேசிட்டு அதுக்கப்புறம் சார் அப்படின்னு நிற்கும் போது அந்த இமேஜ் காலி ஆகுதுல்ல, அதுதான் சொல்றேன். இவர் இன்னொன்று பண்ணியிருக்கணும், மொத்தமா கலைஞ ஆட்டத்தை, எனக்கு மெஜாரிட்டி இல்லை, நான் திரும்பி தேர்தலை சந்திக்கிறேன், என் மக்கள் என்னை தேர்ந்தெடுப்பாங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த தேர்தல் மொத்தமா எல்லாருமே ராஜினாமாவோ ஏதோ ஒன்று ஆகி கலைச்சிருந்தாங்கன்னா மீண்டும் எலெக்ஷன் உடனே ஒரு 6 மாசத்துல வந்திருந்தா விஜய் மெஜாரிட்டியா ஜெயிப்பாரு. இது நடந்திருந்தா. ஆனா அவரும் சொல்லல, அவரும் அந்த ஆப்ஷனுக்குள்ள போல, எதிர்கட்சியும் அந்த ஆப்ஷனுக்குள்ள போக விடல. அது விட்டா விஜய் ஜெயிப்பான்னு தெரிஞ்சனால எதிர்கட்சிகள்லாம் அந்த ஆப்ஷன் விடாம இங்க இருந்து போய் ஆதரவு கொடுங்கன்னாங்க. 6 மாசம் 1 வருஷம்ன்றது இந்த இமேஜ் டோட்டலா விஜய்ன்ற இமேஜ் வந்து காலி பண்றதுக்காக இவங்க கொடுக்குற அவகாசம். இதுதான் எதிர்கட்சிகள் பண்ணக்கூடிய வேலை. இதை அவர் கரெக்டா புரிஞ்சுக்கிட்டு இந்த இமேஜை காலி ஆகாம காப்பாத்துறாரா இல்ல மாட்டிக்கிறாரா அது உள்ளன்றதுதான் இவர் இனிமேல் அவர் செய்ய போற அரசியலோட செயல்பாடு தெரியும். இப்ப நீங்க கேட்டதுல இருந்து சொன்னீங்க இல்லையா, இவர் வந்துட்டு ஒரு இடத்துல தோத்துருக்காரு, இவருடைய தொண்டன் வந்து 92,000 வாக்குகளை ஜெயிச்சிருக்காருன்ற அதே மாதிரி டிஃபரன்ஸ் இருக்கு சொன்னீங்க இல்லையா. அதே மாதிரி திமுக தலைவர் வந்து குளத்தூர்ல லாஸ்ட் எல்லா இடத்துலயுமே வின் பண்ணாரு, ஆனா இந்த தடவை வந்து தோத்துருக்காரு. ஆனா அவருடைய சார்பில் நின்ன மற்ற வேட்பாளர்கள்லாம் ஒரு சில இடத்துல ஜெயிச்சிருக்காங்க. சோ அவரோட தோல்விக்கு குளத்தூர்ல என்ன காரணமா நீங்க பாக்குறீங்க? தோல்விக்கு குளத்தூர்ல வந்து என்ன காரணம்னா அங்க வந்து கொஞ்சம் உள்கட்சி பூசல் கொஞ்சம் நிறைய இருக்காங்க குளத்தூர்ல.
ஓகே. கொளத்தூரில் வந்து உள்கட்சி பூசல். ரெண்டாவது வந்து அமைச்சர் சேகர்பாபு முழுமையாக நம்பியது தான் ஒரு காரணம் அப்படின்றதும் சொல்லப்படுது. ஏன்னா அவர் இங்கே சென்னையில் ஒரு தொகுதியில் நிற்கும் போது அதை எவ்வளோ பெருசாக அங்கே கான்ஃபிடென்ட்டாக பார்த்தாரு அப்படின்றது தெரிலன்னு கட்சிக்காரங்க சொல்கிறது தான். அது ரெண்டு தான் மெயினாக அங்கே காரணமாக சொல்கிறாங்க. பட் ஆனால் அந்த தொகுதி மக்கள் பெருவாரியாக பேசும்போது சொல்கிறாங்கன்னா இல்லை நாங்கள் எல்லாம் அவருக்கு தான் போட்டோம். ஏன்னா விஎஸ் பாபுன்ற அந்த கேரக்டர் வந்து ஏற்கனவே தொகுதியில் எம்எல்ஏவாக இருந்தவர் திமுக சார்பில். பெரிய அதிருப்தி இருக்கு அவர் மேலே அந்த தொகுதியில். ஏன்னா அவங்களுடைய முன்னால் செய்த பிஸ்னஸ் அந்த மாதிரி அதில் பெரிய அதிருப்தி இருக்கு. அதனால வந்து அவர் எப்படி ஜெயிச்சாருன்றது அங்கே உள்ளவங்களுக்கு இன்னமும் ஜீரணிக்க முடியல. ஆனால் வேட்பாளரை பார்க்காம போட்ட ஓட்டு தான் அதுதான். விசில் விஜய் அவ்வளோதான். அது வந்து அவங்களுக்கு வந்து மு.க. ஸ்டாலினை தோக்கடிச்சிருக்கு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா மத்திய அரசை எதிர்த்து கடுமையாக கேள்வி கேட்டதும் விமர்சனம் வச்ச 2 முதல்வர்கள் இந்த தேர்தலில் தோற்கடிக்கப்பட்டிருக்காங்க. ஒருத்தவங்க மம்தா பானர்ஜி, இன்னொன்று ஸ்டாலின். இதையும் வேற மாதிரி அரசியலாக பார்க்கணும். இதெல்லாம் வந்து இயல்பாக நடந்ததா, நடக்கக்கூடிய சூழலை உருவாக்குனாங்களா, இல்லை இப்படிதான் நடக்கணும்னு ஏற்கனவே ஃபிக்ஸ் பண்ணி வச்சாங்களான்றது ஒரு கேள்விக்குறி தான். இதையும் நம்ம வந்து அரசியலாக பார்க்கணும். ஏன்னா ஒரு கட்சி தலைவன், எல்லா கட்சி தலைவரும் தோற்றுருக்காங்க. அதெல்லாம் அம்மையார் வந்து ஒரு வாட்டி தோற்றுருக்காங்க, காமராஜர் தோற்றுருக்காரு, பெரிய பெரிய தலைவர்லாம் தோற்றுருக்காங்க. இந்த அரசியலில் தோக்காத ஒரே தலைவர் யாருன்னா கலைஞர் தான். அவர் இருக்கிற வரைக்கும் அவர் போட்டிட்டு அத்தனை சட்டமன்றத்திலையும் ஜெயிச்சிருக்காரு. ஒரு வாட்டி கூட தோக்கல. எல்லா ஸ்டாலினே ஏற்கனவே 2 வாட்டி தோற்றுருக்காரு. ஆரியவர்கள்லாம் 91 தோத்தாரு. அது நடக்கக்கூடிய விஷயம் தான். முதல்வராய் தோத்து தான் முதல் முறை. வெற்றி தோல்வி வந்து தேர்தலில் சகஜம்தான். இப்போ அடுத்த தேர்தலில் விஜய் நிற்கிறாரு, விஜய் திரும்பி ஜெயிப்பாரா தோப்பாரான்னு தெரியாது. அதனால மக்கள் மனது எப்போ வேணாலும் மாறும். அவங்க வந்து நம்ம கிளியர் கட்டாக சொல்ல முடியாது. ஆனால் இவர் தோற்கடிக்கப்பட்டது எப்படி போன முறை கமலஹாசன் தோத்தப்ப எல்லா கட்சிக்காரங்களும் சொன்னாங்க சே அவராவது ஜெயிச்சிருக்கணும்னு. அந்த மாதிரி தான் இப்போ எடப்பாடி அவர்களே வந்து ரிசல்ட்டுக்கு அப்புறம் அவங்க கட்சிக்கிட்ட பேசும்போது சே அவருனா எப்படியாப்பட்ட லீடர், அவரே ஏன் தோத்தாரு அப்படின்னு தான் கேட்டாங்க. அந்த மாதிரி விஜய் கூட கேட்டதாக தகவல், அவர் தோத்துட்டாரா அப்படின்னு. அதனால வந்து அரசியல் இது ரொம்ப சகஜமான விஷயம்தான். வெற்றி தோல்வி என்பது மக்கள் தீர்மானிக்கக்கூடிய இடம். சாதாரண விஷயமா கூட அவங்க எடுத்துப்பாங்க. பட் அதை உடனே ரியலைஸ் பண்ணி தோல்விக்கான காரணம் என்னன்னு இன்னைக்கு வந்து ஒரு 40 பேர் கொண்டு குழுவை போட்டு தமிழகம் முழுவதும் அனுப்பிச்சு விட்டார். தோத்தவர் ஜெயிச்சவர் ஒன்றும் நன்றி கூட சொல்ல போலன்றது ஒரு கேள்விக்குறியான ஒரு கேள்வியாக போயிட்டு இருக்கு. இதான் மேட்டர். என்ன நடந்துக்குது, இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது விஜயோட ஆட்சியில், அதுக்கு விமர்சனங்கள்லாம் என்னென்ன வருது, எவ்வளோ பேர் அதிருப்தியில் இருக்காங்க, எவ்வளோ பேர் பாசிட்டிவாக பேசுகிறாங்க அப்படின்றத வந்து பொறுத்திருந்து தான் சார் பார்க்கணும் சொன்ன மாதிரி. ஓகே, இதே மாதிரி உங்களை இன்னொரு நிகழ்ச்சியில் வந்து சந்திக்கிறேன் சார். நன்றி, வணக்கம்.